எல்லாருமே நான் சொல்கிறேன். நானே என் ஒய்ஃபை ஒரு 1000 தடவை பண்ணியிருப்பேன். அவங்க ஒரு 3000 4000 தடவை பண்ணியிருப்பாங்க டைவர்ஸ். சொல்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு 30 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் வரும் தான். ஆனால் என்னென்னா இதுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லி சில பேர் உருட்டுறாங்க. அந்த அவங்களுடைய உருட்டுற கடமையில் நம்ம போய் குறுக்கிட வேணாம். ஏதோ உருட்டினா தானே இந்த யூடியூப்பில் வியூஸ்லாம் வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்கிறது என்னென்னா இவங்க ஏன் அந்த உருட்டுற நிலைமைக்கு தள்ளினாங்க அப்படின்னு இருக்குது. நீங்கள் பொது வெளியில் நீங்கள் கணவன் மனைவி சண்டை 4 அறைக்குள்ளே இருக்கணும். அந்த சண்டையை நீங்கள் வெளியில் போடுறீங்க. இல்லை நீங்கள் சண்டையே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை யாரை மையப்படுத்தினா அது விக்னேஸ்வரனை மையப்படுத்தும். அது மறுக்கவே முடியாது இல்லையா? அப்போது ஒரு கணவனை நீங்கள் முட்டாள் சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் தனியாக ரூமில் சொல்லிட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொதுவெளியில் சொல்லும்போது அது பேசும் பொருளாகுது. இதை தொடர்ச்சியாக அவங்க சண்டை இருக்குது, அந்த சண்டையை தொடர்ந்து டைவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசும் பொருளாகுது. அப்போ அதுக்கு யார் இதுக்கு விதை போட்டதுன்னா நயன்தாரா தான். அது தப்பு.